ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் கூட என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே நீங்கள் யாவரும் கூட சேமமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் மகிழ்ச்சி அடைகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கடந்த வாரத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். ஆகார் என்கிற அந்த பெண்ணானவள் ஆண்டவரை பார்த்து அழகான ஒரு பெயர் சூட்டினார். என்ன சொல்லி? நீரே என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி. பாருங்க, எவ்வளவு அழகாக ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி அவ்வளவு ஒரு அழகான பெயர் சூட்டினார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதையெல்லாம் நம்மை பார்த்து நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். எதை ஆண்டவர் காண்கின்றார்? இதே ஆகாரின் வாழ்க்கை கவனித்து பாருங்க. அவ முதல்ல அடிமை பெண்ணாய் இருக்கும் பொழுது தனிமையானவளாய் வனாந்திரத்திலே கடந்து வந்தார். இரண்டாவது முறை கவனிக்கும் பொழுது இதே ஆகார் தன் குழந்தையோடு கூட, கை குழந்தையோடு கூட அவள் தனிமையாய் வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து நாம் பார்த்தால் இந்த செய்தி நமக்கு அழகாக தெரியப்படுத்தும். நாம் வாசிப்பதற்கு நேரம் கிடைக்காது. நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிங்க. இந்த வார்த்தை கவனித்து பார்க்கும் பொழுது அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துரத்தில் இருந்த தண்ணீர் செலவு அழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆபிரகாம் என்ன செய்கிறான்? இந்த அடிமை பெண்ணாயிருக்கிற ஆகார் முதல்ல கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது தனிமைப்படுத்தப்படுகிறார். இரண்டாவது, பிள்ளை பிறந்த உடனே ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாதபடி, அவள் மேல் ஒரு இரக்கம் கூட இல்லாதபடி அவளை வனாந்திரத்திலே, தன் கை குழந்தையோடு கூட வனாந்திரத்திலே அனுப்பி கொண்டிருக்கிறார். வனாந்திரத்திலே எப்படி அனுப்புகிறான்? ஒரு துருத்திலே தண்ணீரையும் எடுத்து கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து தன் கை குழந்தையோடு கூட அவளை அனுப்பிவிட்டான் என்று சொல்லி. அப்படியானால் அவள் வாழ்வதற்கு அவளுக்கு ஒரு நல்ல கூடாரமோ நல்ல வசதிகளோ கொடுக்கல. அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவனுக்கு தேவைப்படும் பொழுது மாத்திரம் ஆகாரை வைத்துக் கொள்கிறான். பிறகு அவளை தனிமையாய் அவளை விட்டு அனுப்பி விடுகிறான். துருத்திலே தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்புகிறான். நடந்த சம்பவம் என்ன? பெயர்செபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அது ஒரு வனாந்திரமான ஒரு இடம். அது அந்த வனாந்திரத்திலே பார்க்கும் பொழுது யாருமே அந்த இடத்துல கிடையாது. இவளும் இவள் குழந்தை மாத்திரமே அந்த வனாந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். நடந்த சம்பவம், கொடுக்கப்பட்ட அப்பம், கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீரானது எல்லாம் முடிந்து போய்விட்டது.
தண்ணீரும் அப்பமும் முடிந்து போட்டது. வேறு வழி கிடையாது. குழந்தை தண்ணீருக்காய் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது. அந்த வேளையில இந்த ஆகாருடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும், எவ்வளவு வேதனையாய் காணப்பட்டு இருக்கும். ஐயோ, தன்னுடைய குழந்தை சாகிறதை பார்க்க முடியாது என்று சொல்லி தன் குழந்தை நிமித்தமாய் அவள் கொஞ்ச தூரம் தொலைவாய் உட்கார்ந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். வேதம் அதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தன் குழந்தை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி தன் கை குழந்தை தூரத்தில் வைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை அது, யாருமே இல்லாத ஒரு நேரம் அது. தன்னுடைய கட்டின ஒரு கணவனால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. பாருங்க, கணவன் அவளை கைவிட்டான். வேறு வழி இல்லாமல் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை நேரிடக்கூடும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ, நான் நம்பின என்னுடைய கணவன் என்னை கைவிட்டான் என்று சொல்லி, ஐயோ, என்னுடைய குழந்தைகளோடு கூட நான் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் குழந்தைகளோடு கூட நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த உபத்திரவ நாட்களில் பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்கள் வேதனைப்படுவது என்னால் பார்க்க முடிகிறது. எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ விதவைகள், ஐயோ, பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் வீட்டு வாடகை கட்ட முடியாது, வீட்டில் அன்றாட வாழ்க்கை நடக்க மிக கடினமாய் இருக்கும். 3 வேளை சாப்பிடுவதற்கு கூட கடினமாய் காணப்படும். இப்பேற்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில அநேக பிள்ளைகள், ஐயோ, என்னுடைய கணவன் இருந்திருந்தால் நலமாய் இருக்குமே என்று சொல்லி, என் கணவன் இருந்திருந்தால் நான் இப்பேற்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள்ல நெருங்க முடியாமல் இருந்திருக்க கூடுமே, யார் என்னுடைய கண்ணீரை பார்க்க முடியும், நான் கைவிடப்பட்டு இருக்கிறேன், நான் தனிமையாய் காணப்படுகிறேன். இன்றைக்கு இந்த காலவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருவேளை நீ தனிமையா இருக்கிறாய் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, ஒருவேளை உன்னுடைய கணவர் உன்னை கைவிட்டார் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, கைவிடப்பட்ட நிலைமை உனக்கு வரும் பொழுது ஒரு காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரம் உன்னை தூக்கி நிலை நிற்க செய்யும். ஒருவேளை கைவிடப்பட்டவராய் நீ எண்ணிக்கொள்ளலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பயந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஏசாயா எழுதின நிருபம் 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைய வேண்டாம். இந்த உபத்திரங்களை பார்த்து, இப்பேற்பட்ட வேதனைகளை பார்த்து ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். உலகத்தில் இருப்பவர்களை பார்க்கிலும் உன்னோடு என்னோடு இருக்கிற தேவன் அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். நீ தனிமையாய் இருக்கிறாய் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிறாயோ, கை குழந்தையோடு கூட ஆகார் வனாந்திரத்தில் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார். ஐயோ, என்ன என்னுடைய நிலைமை இப்படி மாறிச்சு என்று சொல்லி. ஆனால் அங்கே கவனித்து பார்க்கும் பொழுதுதான் வனாந்திரமான ஒரு சூழ்நிலை, எதுவுமே கிடைக்காது. வனாந்திரத்தில் ஏதாவது கிடைக்குமா? வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை அழகான மரங்கள், கனிகள் கொடுக்கக்கூடிய மரங்கள் காணப்படுமா? கிடையாது. வனாந்திரம் என்றால் ஒன்றுமே இருக்காது, வெறுமையாய் காணப்படும். பயங்கரமான வெயில், பயங்கரமான ஒரு சூழ்நிலை அது. அந்த வேளையிலே தாங்க கர்த்தருடைய கண்கள் அந்த ஆகாரின் கண்ணீரையும் அந்த குழந்தையின் கண்ணீரையும் கண்டது. அவள் அழுது புலம்பி கொண்டு இருக்கிற வேளையில தான் கர்த்தர் அவளை பார்த்தார். என்ன நடந்தது? தன்னுடைய குழந்தை தூரத்தில் வீசி போட்டு சத்தமிட்டு அழுது கொண்டு இருக்கிறார். ஐயோ, யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? துருத்தில் வைக்கப்பட்ட தண்ணீர் எல்லாம் முடிந்து போய்விட்டது, இருக்கிற கொஞ்சம் அப்பம் கூட முடிந்து போய்விட்டது. இன்றைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது இந்த உபத்திரவமான சூழ்நிலையில் இருக்கிற கொஞ்சம் அப்பம் கூட, இருக்கிறதான எங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போய் நிற்கிறோம், எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா?
கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாய் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் குடும்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நீ தனிமையாய் வனாந்திரத்தில் அழுது கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து ஆண்டவர் உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்க போகிறார். சோர்ந்து போக வேண்டாம். அடுத்த சம்பவத்தை நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அவள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த குழந்தை கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, குழந்தையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி. அவளுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யார் கேட்டார்? ஆண்டவரே அவளுடைய சத்தத்தை கேட்டார். அடுத்த சம்பவத்தை கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு என்ன ஆகாரை சம்பவித்தது, என்ன ஆனது உனக்கு என்று சொல்லி. ஆகாரை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், பயப்படாதே, பிள்ளை இருக்கிற இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார், பயந்து போக வேண்டாம், குழந்தையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு நேராய் வருகிறது. உடனே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். அடுத்த சம்பவத்தை கவனித்தீர்களா? வனாந்திரமான ஒரு சூழ்நிலை அது, வனாந்திரமான ஒரு இடம் அது. ஆனால் அங்கே இன்னொரு காரியத்தை கவனிங்க. அவளோடு கூட ஆண்டவர் என்ன பேசுகிறார்? பயப்படாது, பயந்து போக வேண்டாம். பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அது மாத்திரம் கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா வனாந்திரத்தில் கவனித்து பாருங்க, தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை அது. வேதம் சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். கவனித்தீர்களா? அந்த வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது முதல்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்பதாக அவருடைய கண்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த வனாந்திரத்திலே தண்ணீர் இருக்கிறது, அவளால் பார்க்க முடியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தார். தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார். அல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த வனாந்திரத்திலே தாங்க அவளுக்காக ஒரு தண்ணீர் துறவை திறந்திருக்க கூடும். ஒருவேளை நினைக்கிறேன், அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் தான் அங்கு அற்புதம் செய்திருக்க கூடும். அவள் அழுவதற்கு முன்பதாக அங்க தண்ணீர் துறவை பார்த்திருந்தால் ஒருவேளை அங்க போய் தண்ணீரை கொடுத்திருக்க கூடும். ஆனால் தேவன் பேசின பிறகுதான், ஆண்டவர் அவளோடு பேசின பிறகுதான் அந்த இடத்திலே தண்ணீர் துறவை அவள் பார்க்கிறாள். தண்ணீர் துறவை அவள் கவனித்து கொண்டிருக்கிறாள். நடக்கிற சம்பவத்தை பாருங்க. வனாந்திரத்திலே தண்ணீர் துறவு திறக்கப்பட்டது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் நான் உனக்கு உண்டாக்குவேன், புதிய காரியத்தை செய்வேன். என்னங்க அந்த ஒரு புதிய காரியம்? வனாந்திரத்தில் வழி அவாந்திரவில் ஆறுகளை நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து போய், ஒருவேளை வியாபாரத்தில் இழந்து போய் இருக்கலாம், ஒருவேளை வேலை இல்லாமல் இப்பேற்பட்ட உபத்திரவ சூழ்நிலையிலே ஐயோ வாடகை கூட கட்ட முடியாதபடி என் வாழ்க்கை வனாந்திரமாய் இருக்கிறது, என் பிள்ளைகளோடு கூட வனாந்திரத்தில் நான் காணப்படுகிறேன், எந்த ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை, எந்த ஒரு சோர்ஸ் எனக்கு கிடையாது, எப்படி என்னால சம்பாதிக்க முடியும், எப்படி என்னால சமாளிக்க முடியும் என்று சொல்லி வனாந்திரத்திலே இருக்கிறது போல உன் வாழ்க்கை காணப்படலாம். இந்த காலவேளை கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திரவில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் ஒரு வழியை உண்டாக்குவார். திறந்த வாசலை உனக்கு நேராய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். வனாந்திரமான ஒரு சூழ்நிலை உனக்கு காணப்படலாம். ஒருவேளை உன் குடும்பம் எல்லாம் துடைக்கப்பட்டது போல, ஒன்றுமில்லாதது போல காணப்படலாம். உன் பிள்ளைகளை வைத்து அழுது கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த இப்போத்திரமான காலத்தில், இப்பேற்பட்ட சோதனை நாட்களில் என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கலாம். யாரும் இல்லாத ஒரு தனிமையாய் இருக்கிறீர்களா?
யாருமே இல்லை. என் பெற்றோர்களை நம்பின அவங்க காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி எண்ணினேன். அவர்களும் என்னை கைவிட்டார்கள். என் நண்பர்களை நோடுக்குள்ளே இருந்து என்னை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி எண்ணினேன். அவர்களும் என்னை கைவிட்டார்கள். என்று உற்றார் உறவினர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி எண்ணினேன். அவர்களும் என்னை கைவிட்டார்கள். ஒருவரும் இல்லாதபடி நான் தனிமையாய் இருக்கிறேன், என் குடும்பத்தாரோடு கூட நான் தனித்திருக்கிறேன் என்று சொல்லி வனாந்திரமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படலாம். இந்த காலத்திலே கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவன் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வனாந்திரமான இந்த ஒரு சூழ்நிலை மாற்றுவதற்காகவே தான், வனாந்திரமான இந்த ஒரு வாழ்க்கை மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் உன்னோடு கூட பேசும்படியாய் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வரப்படுகிறது. அவர் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார். கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற வேலையில தான் ஆண்டவர் அவருடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்து வனாந்திரத்திலே ஒரு துருத்தியை காண்பித்து அந்த குழந்தை காப்பாற்றி அவளோடு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் செய்தார். அந்த குழந்தை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். இந்த காலவேளை கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை வனாந்திரமாய் இருக்கிறதா? ஆண்டுடைய கண்கள் உன்னை பார்த்தால் போதும், நிச்சயமாய் ஒரு பெரிய ஜாதியாக்குவார் உன்னை. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். பெரிய ஜாதியாக்கினார். ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். இன்றைக்கு கூட கர்த்தர் உன்னையும் கூட நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளே, வனாந்திரத்தில் எழுந்த அவருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்தார். இன்னொரு நபரையும் கூட நான் காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியா என்கிற அந்த பக்தன், நேரம் கிடையாது, நான் சீக்கிரமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக்கூட நான் கடந்து செல்கிறேன். 38 ஏசாயா 38 1-6 வரைக்கும் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எசேக்கியா என்கிறதான தேவ மனுஷன், அவன் பயங்கரமான வியாதியிலே கிடந்தான். அவன் வியாதியிலே விழுந்து கிடைக்கிற வேலையிலே தான் அப்பொழுது தீர்க்கதரிசியா இருக்கிற ஏசாயா என்கிற மனுஷன் அவரோடு கூட பேசினான். என்ன சொல்லி, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவா இருக்கிற வியாதியாய் இருக்கிறது, மரணத்தை கொண்டு வருகிற வியாதியாய் இருக்கிறபடினால் நீ மறிக்கப்படுவாய், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திக் கொள் என்று எசேக்கியா தீர்க்கதரிசியோடு கூட பேசினான். நடந்த சம்பவத்தை கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அவன் என்ன செய்தான்? எசேக்கியா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுது புலம்ப ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்க உங்களால முடியும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தான். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னான்? அவனிடத்துல வந்து அவனை நோக்கி, உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த நீ பிழைக்க மாட்டாய், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எசேக்கியா என்ன செய்தான்? தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். மிகவும் கண்ணீர் விட்டு அழுதான். வேதம் சொல்லுகிறது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாக தாவீதின் தேவனாக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த வியாதி மரணத்தை கொண்டு வருகிற ஒரு வியாதி. மரணத்தை கொண்டு வருகிற வியாதியிலே அவன் சுவர்புறமாய் போய் ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நீ மரித்து போய் விடுவாய், இனி பிழைக்க மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசினான். ஆனால் உடனே எசேக்கியா என்ன செய்தான்? இந்த மரணத்தின் வியாதியில் இருந்து சுகமாக்க ஆண்டவரால் தான் முடியும் என்று சொல்லி சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். கண்ணீர் விட்டான். உடனே வேதம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி. இந்த காலவேளை கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை மருத்துவர்கள் உன்னை பார்த்து சொல்லலாம், உன் வியாதி உன்னை விட்டு விலகாது என்று சொல்லலாம், உன் வியாதி, இந்த வியாதி மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லலாம். ஒருவேளை பயந்து போய் இருக்கிறாயோ,
உன் சரீரத்திலே காணப்படுகிற வியாதியை, உன் சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்களை பார்த்து நீ சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாயோ, உன்னை விடுதலை ஆக்கவே ஆண்டவர் இந்த நாளிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வியாதியிலிருந்து கர்த்தரால் விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். இந்த இயேசு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் எப்படி குஷ்ட ரோகிகளை சுகமாக்கினாரோ, எப்படி திமிர்வாதம் உள்ளவர்களை எழுந்து நடக்க செய்தாரோ, எப்படி முட்டவர்களை நடக்க செய்தாரோ, எப்படி மரித்து போன சடலத்தை உயிரோடு எழுப்பினாரோ, அதே தேவன் இன்றைக்கு கூட உயிரோடு கூட இருக்கிறார். ஒருவேளை மருத்துவர்கள் உன்னை பார்த்து சொல்லலாம், ஐயோ நீ மறுத்து விடுவா என்று சொல்லி. ஒருவேளை நீ நினைக்கலாம், இந்த வியாதியிலிருந்து யார் என்னை குணமாக்க முடியும், இந்த நோயிலிருந்து யார் எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்லி. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி. நிச்சயமாய் அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமாவீர்கள். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய மகிமை, ஆண்டுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறதை உங்களால் பார்க்க முடியும். ஒரு சரீரத்தில் ஒருவேளை எங்காவது பலவீனமோ வியாதியோ இருக்குமே ஆனால் நிச்சயமாய் உங்களுடைய கரங்களை வைத்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை கேட்கும் பொழுது அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை வியாதியின் படுக்கையில் விழுந்து கிடக்கிறாயா, எழுந்து நடக்க முடியாமல் அன்றைக்கு 38 வருஷ காலமாய் பெதஸ்தா குளத்தில் வியாதியோடு விழுந்து கிடந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து எழும்பி நடக்க செய்தார். அநேக வருஷங்களாய் விழுந்து கிடந்திருக்கிறாயா, அநேக வருஷங்களாய் வியாதியோடு கூட படுக்கையில் விழுந்திருக்கிறாயா, ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே எழுந்து நட்டு. இன்றைக்கு உனக்கு சுக வாழ்வு வருகிறது. உன்னுடைய கரத்தை வியாதி இருக்கிற இடத்துல வைத்து ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. ஆண்டவர் நிச்சயமா இந்த நாளில் உங்களை சுகமாக்க போகிறார். 15 வருஷங்கள் எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுத்த தேவன் இன்றைக்கு கூட உன்னை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் கூட கண்களை மூடி நாம் செபிப்போம். அப்படியே கண்களை மூடுங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு என்னோ தானே என்று இல்லாதபடி நாம் யாவரும் முழங்கால் படிடுவோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். வனாந்திரமான ஒரு இடத்துல இருக்கிறதானே அந்த ஆகாரை பார்த்த தேவன், வனாந்திரத்தின் கண்ணீரை கண்ட தேவன், அப்படியே ஆண்டவருக்கு நேராய் கரங்களை உயர்த்தி நேர் முழங்கால் படித்து ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், அந்த குழந்தையின் கண்ணீரை கண்ட தேவன் தனிமையாய் குழந்தையோடு கூட வந்த பொழுது ஒரு சத்தத்தை கேட்டார். வேதிலே கிடந்ததானே எசேக்கியாவை ஆண்டவர் பார்த்தார். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை உனக்கு நேரே வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய மகிமை உன் குடும்பத்திற்கு நேராய் வருகிறது. உன் வறுமை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் தரித்திர வாழ்க்கை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் உன் தரித்திர வாழ்க்கை மாற்ற போகிறார். சந்தேகமே கிடையாது. உன் வியாதி உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை தலைவலியோடு கூட வயிற்றிலே கட்டிகளினாலே நிரம்பி இருக்கிறாயா? ஒருவேளை நீ நினைக்கலாம், ஐயோ எனக்கு திருமணம் ஆகி நீண்ட நாட்களாகிறது, பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்கிறார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். தகப்பனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களோடு நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் காண்பிக்கிற வார்த்தைகள் உம் பிள்ளைகளுக்கு நேராய் நான் கொண்டு வருகிறேன். நீர் சொன்னது மாத்திரமே இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களை காண்கின்ற தேவன், எங்களை பார்க்கிற தேவன். ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை காண்கிறவர். வனாந்திரத்தில் இருந்த ஆகாரை பார்த்தது போலவே நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஐயோ வியாதியோடு இருந்த எசேக்கியாவை பார்த்து 15 வருஷம் கூட்டி கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே, ஐயோ நான் தனிமையாக இருக்கிறேன், பிள்ளைகளோடு கூட ஒருமையிலே வாட்டி உதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். வியாதியில இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். யாரெல்லாம் வியாதியோடு கூட இருக்கிறார்களோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் சுகமடையும்படியாய் நான் செபிக்கிறேன். உம் வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது.
இந்த நாளிலும் கூட வார்த்தைகளை அனுப்பி நீர் குணமாக்குவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீ சுகமாக்குகிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. கிட்னியில ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு நீ சுகத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடக்க முடியாதபடி பல வருஷங்களினால படுக்கையில விழுந்திருக்கிறவரே நீர் எழுப்புவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே உடைய வல்லமைக்காய் நன்றி. இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இறங்கி வருவதாக. நீர் சுகமாக்கி கொண்டிருக்கிறீர். தழும்புகையினால் குணமாகுகிறோம் ஆண்டவரே. நீ சுகமாக்குகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உமக்கே துதி கன மகிமை யாவற்றும் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அவரும் கூட ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிங்க, உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். நித்தமும் உங்களை வழி நடத்துவார். God bless you.